ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து அடுத்த நேயர் இணைப்புல இருக்காங்க சுவாமிஜி. வணக்கம். 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 உங்களுடைய பேர் சொல்லுங்கம்மா. எங்க பேரு ராணி, மயிலாடுதுறை. சொல்லுங்கம்மா, யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும் நீங்க? நாங்க அருண்குமார் உத்திராட நட்சத்திரம் மகர ராசி, அப்புறம் ஸ்ரீதேவி பூராட நட்சத்திரம் தனுசு ராசி. சரிங்கம்மா, இவங்க 2 பேரும் யாரும் தெரிஞ்சுக்கலாமா? என் பையனும் போகணும் மேடம். சரிங்கம்மா, இவங்க 2 பேருக்காக என்ன சந்தேகம் நீங்க கேட்க போறீங்க சுவாமிஜி கிட்ட? பையனுக்கு வந்து ஃபாரின்ல இருக்கான். வீடு வந்து அவன் பேர்ல இருக்கு. ஆனா வீடு மேல கட்டும் போது நிறைய தடங்களாவே இருக்கு. இன்னும் சீக்கிரம் முடிய மாட்டேங்குது. அதான் வீடு கட்டணும். அவனோட கல்யாணம் எப்ப நடக்கும் என்ன அப்படின்னு. பொண்ணு வந்து சென்னையில இருக்கா. அவளுக்கு வந்து வீடு வாங்கலாமா எப்படி என்னன்னு கேட்கணும். அதுக்காக தான். சரிங்கம்மா, உங்களுடைய சந்தேகம்க்கு என்ன பரிகாரம் இருக்கு, என்ன தீர்வு இருக்கு அப்படிங்கறத சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி மேடம். சுவாமிஜி, உங்க பையன் எந்த ஊர்ல இருக்கார்? நாங்க மயிலாடுதுறையில இருக்கோம் சுவாமிஜி. என் பையன் வந்து கத்தார்ல இருக்கான். சரி. அவன் பேர்ல தான் வீடு எல்லாம் இருக்கு. அப்ப மேல கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவல் கொடுத்தோம். அது ரொம்ப டிலே ஆயிட்டே இருக்கு. ரொம்ப சீக்கிரம் கட்டவும் முடியல. தடங்களாவே இருக்கு. வீடு கட்டுறதுக்கு இருந்த தடைகள் இப்ப விலகக்கூடிய காலம் கணிஞ்சு வந்திருக்கு. சரி சுவாமிஜி. அதனால இப்ப அதுக்கு எளிய பரிகாரமே உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். அதனால நீங்க அந்த வீடு கட்டுறதுல இருந்த தடை விலகிறதுன்றதை நீங்க உறுதியா நம்பலாம். உங்களுக்கு அதுல எந்த விதமான ஐயப்பாடம் வேண்டாம். இருந்தாலும் இந்த தடை இருக்கு நீங்க நினைச்சதுனால இந்த தடை விலகிறதுக்கான பரிகாரம் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போது பௌர்ணமி காலத்தில் நீங்கள் வீட்டில் வந்து காமாட்சி படமோ இல்லை ராஜராஜேஸ்வரி படம் வைத்தோ குத்த விளக்கு ஏற்றி நீங்கள் லலிதா சகஸ்ரநாமமோ இல்லை லலிதா திருசதியோ படித்து உங்களுக்கு இனிப்பு நைவேத்தியம் பண்ணுங்கள். தொடர்ந்து ஒரு 6 பௌர்ணமி பண்ணால் போகிறோம். உங்கள் மகன் பேரில் நீங்கள் இப்போ கட்டக்கூடிய அந்த வீடு நல்ல முறையில் முடிஞ்சிடும். இப்போ உங்கள் பொண்ணை பொறுத்த வரைக்கும் சென்னையில் வீடு வாங்கலாம். அதுக்குரிய காலம் இப்போ வந்து அனுகூலமாக இருக்குன்னு உறுதியாக சொல்லலாம். பெரிய பரிகாரங்கள்னு எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் மகள் பேரில் வாங்கக்கூடிய வீடுக்கு எடுக்கிற முயற்சி 30 நாள்லேருந்து 90 நாளைக்குள்ளே கைமேல் பலனாக தெரியும். ஆனால் வீடு பார்க்க போகும்பொழுது மட்டும் விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு பண்ணிட்டு போங்க. சகுனங்கள் நல்லதாகவே அமையும். வேறு எந்த பரிகாரங்களும் அவசியமில்லை. நல்ல நேரம் கூடி வந்ததுனால இது வரைக்கும் வந்து தடைப்பட்ட விஷயங்கள் லாபகரமாக மாறக்கூடிய காலம் கணிஞ்சு வந்திருக்கு. நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. பொதுவாகவே வந்து நிறைய பேர் வீடு வாங்குறதுல வந்து தடங்கள் வந்துட்டு இருக்கு இல்லைங்களா? அவங்கெல்லாம் வந்து என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணி பயன்பெறலாம் சுவாமிஜி? பொதுவாக இது பலதரப்பட்ட பரிகாரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு.